ஹாய் கைஸ், வெல்கம் டு வனபிராந்தி. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்துட்டு கங்குவா. ஸோ இந்த படம் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எனக்கு இல்லை. பட் ஆனால் பொதுவாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க பண்ண ப்ரமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டுருந்தானுங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எப்படி இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு போய் உட்கார்ந்தோடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்கும்ல. ஆஹா, இந்த படம் இன்னைக்கு ரோஸ்ட்டு தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. போக 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 அது ரோஸ்டா இல்லை ரோஸ்ட்லாம் முடியாது போல, ரேண்ட்டு தான் போலன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு கொஞ்சம் சரி ஓகே இதெல்லாம் விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுவோம். பாசிட்டிவ்ஸ்ன்றது நான் 3Dயில் பார்த்தேன். 3D வந்து ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஈவன் அந்த டைட்டில் கார்டில் இந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு அது கூட வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி 3D முன்னாடி வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக இந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் யாரும் பண்ணி பார்த்ததில்லை. ஆனால் அது வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். ஏன்னா 3D வந்து நல்லாவே ஓரளவு பண்ணியிருந்தாங்க. பட் அதுலேயே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா கேமரா பயங்கரமாக அப்படி இப்படி மூவ்மெண்ட்டு போகிறது வந்து நமக்கு கொஞ்சம் தலைவலி வர வச்சிருக்கு. ஸோ அதுதான். ஸோ வேற என்ன, சூர்யா பயங்கரமாக நடிப்பார் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு என்னன்னா இந்த கல்கி படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்போம்ல, பிரபாஸை காட்டும் போது அப்படியே நமக்கு அப்படியே யாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆகும்ல, அது மாதிரி எனக்கு சூர்யாவை பார்த்தா. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூர்யாவை காட்டுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. இந்த இப்போ 2024 இருக்க மாதிரி அந்த சூர்யாலாம் பார்த்தா எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கதைலாம் ஒன்றும் பெரிய சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. பட் இதில் வந்து 2 டைம் லைனில் நடக்குது. அது உங்கள் ட்ரைலர் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னன்னா இதை 2 டைம் லைனில் எடுத்துகிட்டு போகணும்னு என்ன அவசியம் அப்படின்றதே எனக்கு தெரியல. நீங்கள் ஜஸ்ட் அந்த ட்ரைபல்ஸு அதை பற்றியே ஏதாவது காமிச்சிருந்துருக்கலாம். இப்போ இந்த 2024 நடக்கிற சீக்வன்ஸுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது 1% கூட இல்லை. அந்த படத்துக்கு வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. இது இப்படி தான் இருக்கணுமா, இது இல்லாமல் வெறும் அதை மட்டும் காட்டினாலே போதுமானா போதும், அதுவே ஒரு கதை இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ இதை காட்டி இதில் கதைக்கு என்ன கான்ட்ரிபியூஷன்னா நம்ம இரிட்டேட் ஆனதான் கான்ட்ரிபியூஷன் அப்படிதான் சொல்லணும். வேற ஒன்றும் அதில் இப்போ நிறையா ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோன்னா சீன் பை சீனாக வச்சு செய்யலாம். அந்த லெவலுக்கு வந்து பயங்கரமான இது. ஏன்னா கேரக்டர் டெப்த்துன்றது யாருக்குமே அப்படியே போடுறாங்க, அடிக்கிறானுங்க, வர்றானுங்க. நமக்கு அவங்களாம் பார்த்தோன்னா பாவம்னு தோண மாட்டேங்குது. என்ன யார் மேலேயும் ஒரு எம்பத்தைஸ் பண்ண முடியல, யாரோடையும் கனெக்ட் பண்ண முடியல, அந்த லெவலுக்கு தான் இருந்தது. அப்புறம் டிஎஸ்பி காதெல்லாம் நல்லா, டிஎஸ்பி மட்டும் இல்லை பக்கத்தில் எல்லாரும் மணிக்கு ஒரு முறை கத்தி தள்ளுறாங்க. அப்படியே காதுலாம் அப்படியே குய்யன் அப்படியே ரத்தம் ஒழுகுது. அந்த மாதிரி வெளியே வரும்போது காதெல்லாம் இன்னமே எனக்கு காது கேட்குதா என்னன்னு தெரியல யாராவது. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு கத்துன்னு எல்லா கேரக்டரும் பயங்கர லவுடு. அதாவது என்ன, ஒரு கேரக்டர் அப்படி இருக்கலாம், ஒரு படத்தில் ஒரு 2-3 கேரக்டர் அப்படி இருக்கலாம். பட் ஆனால் படுற கேரக்டர் எல்லாமே லவுடு, அப்படியே கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்த வில்லன்றது யார் வில்லன் என்னன்னே தெரியல. சும்மா அந்த பாகிடியோலாம் அப்படியே கொடூரமானவன் அப்படின்னு காமிக்கிறது வந்து அவங்க வந்து கொண்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாம் அப்படியே கொல்றது தான் அவங்களோட வேலையாகும். அப்படின்னா இருக்கிறதே 5 ஊர் தான் கட்டுறாங்க. இந்த 5 ஊர்ல இவனுங்க ஆளுங்களே கொண்டுகிட்டு இருக்காங்க. சும்மா கொண்டுகிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 10 பேரை மேலே போட்டு புரிஞ்சு ரத்தத்தில் அப்படியே நடந்து வந்துட்டு மாசு அப்படிங்கிறானுங்க. அப்புறம் ஏதோ கையை உள்ள நோண்டி எடுத்து ஹார்ட்டெல்லாம் எடுத்து புரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குமா அப்படின்னு தெரியல. யாருக்குமே அந்த பயம் அந்த மாதிரி தெரியல. பக்கத்தில் ஒரு குழந்தைங்களாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு குழந்தைங்களே சிரிக்கிற அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து ஒரு பயங்கரமான வில்லன்னு நினச்சி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதனால என்ன அந்த கேரக்டருக்கான சிக்னிஃபிகன்ஸ்ன்றதே ஒன்றும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அப்புறம் வேற என்ன, எல்லாம் ஒரு சீனுக்கு நிறையா கேரக்டர்ஸ் வராங்க போகிறாங்க. அப்புறம் ஒன்றும் பெருசாக எழுதுன மாதிரி தெரியல. இந்த சில சீன்லாம் சொல்லணும். எப்படின்னா ஒரு சீன்லலாம் ஒருத்தன் வந்து துரோகம் பண்ணிடுவான், அவனை வந்து கொல்லணும் அப்படிம்பாங்க. அதை வந்து என்ன துரோகம் பண்ணுவான்னா நம்ம ஹீரோவா அடிச்சுட்டான்னு வச்சுப்போம், அதுதான் அவன் பண்ண துரோகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஹீரோவை அடிச்சதுக்காக தான் அவனை கொல்லணும்னு சொல்லி இவங்க ட்ரைபல் பீப்புள் எல்லாம் சேர்ந்து அவனை கொல்லணும் அப்படின்னு இது பண்றாங்க. அப்போ ஹீரோவே வந்து இல்லை இவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. அப்போ என்ன பண்றானுங்க, ஹீரோவே அடிக்கிறானுங்க. ஏய், அவனை அடிச்சதுக்குதான் இவனை கொல்லணும்னு பார்த்தீங்க, இப்பயானா அவனையும் சேர்த்து அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்றானுங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது, நிறைய பேக் வந்து அன்வான்ட் சீன்ஸ். கோர்வையா ஒண்ணுமே இல்லை படத்துல. அதே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் இந்த பிரசன்ட் டே போர்ஷன்ஸ்ல இந்த கோவா சீக்வன்ஸ்லாம் காட்டுறாங்க. இவர் இப்போ பவுண்டி ஹண்டர்ன்றாங்க, யோகி பாபு ஒரு அசிஸ்டன்ட்ன்றாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ காமெடி பண்ண ட்ரை பண்றானுங்க, கிச்சி முட்டுறானுங்க. நமக்கு ஸோ இரிட்டேட் ஆகுது தவிர ஒரு இடத்துல ஒருத்தர் தேட்டர்ல சிரிச்சு நான் பார்க்கல. அதே மாதிரி இப்போ புலம்பிட்டே இருக்கேன் போல, சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இந்த படத்துல அப்படியே இந்த ட்ரைப்ஸ் அதெல்லாம் காட்டுறாங்க. அவங்களோட டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸை காமிச்சிருக்கலாம்.
இல்லை அவங்க இப்போ அந்த ஃபைட்டு இதெல்லாம் நடக்கிறப்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு அந்த போர் முறை அதுக்கான ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எதையாவது காமிச்சிருந்துருக்கலாம். இப்போ பாகுபலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இந்த வியூகம் அப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸு அது இதுன்னு நிறைய காமிச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லை. என்ன சொல்றது, சும்மா அடிச்சுக்கிறாங்க. நார்மலாக ஒரு போர்னா ஒன்றும் ஸ்பெஷலாக இதுக்காக ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் இந்த crocodile ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லிட்டு அது நீங்கள் எல்லாம் ட்விட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் அப்படி ஒன்று இருக்கும் இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லி அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. அதாவது சீனா பார்த்தாவே நல்லா இருக்க மாதிரி தெரியல. இது வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு மேஷப் மாதிரி. இப்போ இந்த கோவா சீக்வன்ஸ்லாம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கு. இதுவும் வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு. இந்த இந்த புது டிவி வாங்கினோன்னா 8K சீன்ஸ் அப்படின்னு போட்டு யூடியூப்ல ஏதாவது ரேண்டமாக கண்ட மணிக்கு ஏதோ ஒரு கார்டு எதுவும் போயிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி வேணா போட்டு பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோர்வையில தான் இருக்கு படம். சவுண்டை மட்டும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சும்மா டிவியோட குவாலிட்டி வேணா செக் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கா, எல்லா கலர்ஸும் தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த லெவலுக்கு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் நம்ம டிஎஸ்பி பண்ண சம்பவம் வந்துட்டு அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது. எல்லா டெக்னிக்கலாக ஓகே, டெக்னிக்கலாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சிறுத்தை சிவா சார் தான் வந்துட்டு பயங்கரமாக சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியும் ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இந்த ஸ்டோரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரின்றது கன்ஃபைன்டு தாங்க. ஏன்னா இப்போ ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இருக்குது. அதை வந்து எப்படி காட்டுறோம், எப்படி இது பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோன்றதான் மேட்ரு. கேரக்டராகவும் டெப்த்தாக ஒன்றும் எழுதலை. ரைட்டிங் வந்து ரொம்ப போராக தான் இருந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்தோட மேஜர் நெகட்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டிங் இவ்வளோ சொதப்பினதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷனில் அது எப்படியுமே நல்லா வராது. இந்த படத்தை வேற பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவேன். உங்களுக்கு மன தைரியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலோ இல்லை ஆல்ரெடி தெரியாம டிக்கெட் பண்ணிட்டீங்கனாலும் மட்டும் சூர்யா அழைக்கிறார், போயிட்டு வாங்க. ஸோ மீண்டும் ஒரு ரிவ்யூ இல்லைன்னா ரேண்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.